சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அந்த ஓனர் பொழைப்பானா மாட்டானா? சந்தேகம் தான் நினைக்கிறேன். டாக்டர் உயிர் பழைக்கிறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டாரு. கத்தி ரொம்ப ஆழமா இறங்கி இருக்கு. நான் எதுவுமே பண்ணல வேலு. ஐயோ, நான் எதுவுமே பண்ணல. எதுக்கும் பயப்படாதீங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். சரியா? என்ன யோசிக்கிறீங்க? சீக்கிரம் இறங்குங்க. வாங்க போலாம், வாங்க. ஐயா, அந்த கேஸ் ஃபைல் எடுத்துருவாங்க. வாங்க செல்வி. சார், யோ வாயாங்க. நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? அவங்கள ட்ரையல் ரூம் தானே உன்னை கூட்டிட்டு வர சொன்னேன். எதுக்காக இங்க கூட்டு வந்த? நான் ஒன்னு சொன்னா நீ ஒன்னு செய்வியா? நான் தான் இன்ஸ்பெக்டர். நான் சொல்றத மட்டும் தான் நீ செய்யணும், புரியுதா? ஆளப்பாரு தேவையில்லாம. ஹலோ, அங்கடா பாத்துட்டீங்க? உயிரோட இருக்கடா செத்துட்டானு பாக்குறீங்களா? இல்ல சார், நான் அந்த கொலையை பண்ணல. அது யாரு பண்ணாங்கன்னு நான் இப்ப விசாரிக்கிற விசாரணையில தெரிய வரும். யோ ஏட்டையா சார், நீ இங்க காவலுக்கு ஓகேவா? கான்ஸ்டபிள் இவங்களை கூட்டிட்டு போங்க. ஓகே சார். வாயா மா வாமா. வா வா போ. எங்கேயும் போக பாத்துக்கோ. வாங்க மாத. குடுமா. இங்க பாருங்க, நான் கேக்குற கேள்விக்கு நீங்க உண்மையை மட்டும்தான் சொல்லணும். எதுக்காக தாபா ஓனரை கத்தியால குத்துனீங்க? சார், சத்தியமா நான் பண்ணல சார். நானே வீட்டுக்காரருக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஒரு 4 பேர் உள்ள பூந்து எல்லாத்தையும் அடிச்சு உடைச்சு அவரை கத்தியால குத்திட்டு போயிட்டாங்க சார். என்ன ஒண்ணும் தெரியாத ஸ்கூல் பையன் நினைச்சு பேசிட்டு இருக்கியா? நீங்க கொலை பண்ணலாம்னா உங்க கையில கத்தி எப்படி வந்துச்சு? உங்களுக்கும் ஹோட்டல் ஓனருக்கும் தகராறு தான். உங்க புருஷன் என்ன கூட்டிட்டு ஹோட்டலுக்கு வந்தாரு. அப்புறம் நீங்களே அவரை கொலை பண்ணிட்டு எனக்கு தெரியாதுன்னு நாடகம் ஆடுறியா? ஒழுங்கா உண்மையை சொல்லிடு, இல்ல என் விசாரணையே வேற மாதிரி இருக்கும். சார் சார் சார், அவங்க அப்படிப்பட்ட ஆள்லாம் இல்ல சார். சார், அவங்களுக்கும் எங்களுக்கும் தகராறு நடந்தது உண்மைதான் சார். என் ஒய்ஃப் கண்டிப்பா அதை பண்ணிருக்க மாட்டாங்க சார். ஆமா சார், சத்தியமா நான் சொல்றேன். யாருன்னு தெரியாதவங்க தான் கத்தியில கொத்துனாங்க. ஹோட்டல் ஓனர் கண்ணு முடிச்சா உங்களுக்கு உண்மை தெரியும் சார். என்ன விளையாட்டு காட்டுறீங்களா? அவரே இப்ப அப்ப இழுத்துட்டு இருக்காரு. அவர் வந்து சாட்சி சொல்லுவாரா? ஒழுங்கா வாக்குமூலம் கொடுங்க. நீ தான் கொலை பண்ணனு ஒத்துக்கோ, இல்ல பொண்ணுன்னு கூட பார்க்க மாட்டேன். அப்புறம் வேற மாதிரி நடந்துக்க வேண்டியிருக்கும். நான் பண்ணல சார், நான் சத்தியமா சொல்றேன். எனக்கு இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல சார். நம்புங்க ப்ளீஸ். சார், என் பொண்டாட்டி தப்பு பண்ணிருக்க மாட்டாங்க சார். அவங்க சொல்றது கொஞ்சம் நம்புங்க சார். சார், இப்ப நைட்டு தனியா கூப்பிட்டு வந்து விசாரிக்கிறதெல்லாம் சரியில்லை சார். சார், நாங்க எந்த தப்பு பண்ணல சார், எங்களை விட்டுருங்க சார். எனக்கே பாடம் நடத்துறியா? என்ன சார், எதுக்கு சார் அடிக்கிறீங்க? எப்படி விசாரிக்கணும்னு எனக்கு அவன் பாடம் நடத்திட்டு இருக்கான். பொண்டாட்டி தான் கொலை பண்ணான்னு இப்ப பேரை போட்டு உள்ள போடவா? சார் 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 சார், நான் சொல்றது கொஞ்சம் வெளில கூட்டி போங்க சார். சார், பொண்டாட்டி எப்படி காப்பாத்தறேன் நான் பாக்குறேன். சார் 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 சார், மன்னிச்சிருங்க சார். சார், நான் எதுவும் பேச மாட்டேன் சார். சார் 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 சார், அவங்களுக்கு ஒண்ணும் தெரியாது சார். சார், அவங்க தப்பு பண்ணல சார். சார் சார், நீங்க வேணா என்ன ஜெயில்ல போடுங்க சார். டேய், வேணாம் செல்ல எடுத்து போயா. சார் சார் சார், எடுத்து போயா. சார், நான் சொல்றது சார், உள்ள விடாதீங்க அவனை. சார் சொல்றேன் போ. யாரு கிட்ட? போய் வரல. சார் சார், நான் சொல்றது கேளுங்க சார். போங்கடா. இங்க பாரு, நீ தான் பண்ணணும்னு ஒத்துக்கோ, இல்ல உன் புருஷனை சேர்த்து உள்ள தூக்கி வைப்ப. சார் சார் சொல்லு. சார், சொல்ல போறியா இல்லையா?
தம்பி, சார் நீங்க இப்படியே இங்கேயே நின்னுகிட்டு இருந்தா உங்க பொண்டாட்டிய வெளியிலே விட மாட்டாரு. உங்க மேல தப்பு இல்லைன்னா எப்படி நிரூபிக்கணும்னு மட்டும் பாருங்க. தேவையில்லாம நின்னு டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. போங்க தம்பி, யாராவது தெரிஞ்சவங்கள கூட்டிட்டு வாங்க. போங்க தம்பி.